ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு ஜோர்ஜியாவில் இருக்கிற முக்கியமான ரிவர்களை இன்றைக்கு நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். அதில் இப்போ இன்றைக்கு மார்னிங்கே வந்துட்டோம். இப்போ ஒரு மார்னிங் ஒரு ரிவர் கொண்டு போகிறோம். அப்படியே இந்த ரிவரை பார்த்துட்டு வேறு ரிவருக்கும் போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ரிவரை தான் பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஆற்றுக்குள்ளே போகலாம். நாங்கள் கார் அங்கால பார்க் பண்ணிட்டு நாங்கள் இப்போ இதால் நாங்கள் ரிவருக்கு தான் நடந்து கொண்டு போகிறோம். இது எங்கட வீட்டிலேருந்து 30 நிமிடத்துலான் இருக்குது. இங்கே அமெரிக்காவில் எங்கட இடத்துல நிறைய டூரிஸ்டான ஏரியா இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குற நீங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு நிறைய இடங்களை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுவேன். பாருங்க, இது ஒரு காட்டு பாதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது இங்கே சம்மர் டைமில் ஆட்கள் பொழுதுபோக்குக்கு மற்ற மார்னிங்கில் வாக் பண்ணுறாக்கள், ஈவினிங் மார்னிங்கில் கூடுதலாக உடற்பயிற்சி செய்கிறாக்கள் எல்லாம் இங்கே இதை வாங்க. இங்கே நிறைய டூரிஸ்ட் ஏரியா இருக்குது. நான் எந்த சேனலை அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜோர்ஜியாவில் இருக்கிற சகல இடத்தை நான் உங்களை காட்டுவேன். நிறைய பேர் எந்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்க. இதில் போட்டிருக்குறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். இது மேப்பு, இந்த பார்த்து தான் போகணும். இந்த இதுக்குள்ளுக்கு தான் போகிறோம். அப்படியே பாருங்க. இது ஸ்ரீலங்காவில் மலைநாட்டு பக்கங்கள் எல்லாம் இப்படித்தானே இருக்கும். அந்த ஃபீல் வருது. நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இயற்கையை நல்லா இப்ப எப்படி சார் இன்றைக்கு என்னத்துக்காண்டி இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? லேக் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த லேக் இங்க இருந்து தெரியா? இது உள்ளுக்குள்ளால நடந்து போக சொல்லிக்கிறாங்க. அந்த முன்னு போட்டிருக்கு. உள்ளுக்கு நடந்து போனா வருமண்டு. அப்ப அதுதான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கு மரங்கள் எல்லாம். கண்டி சைட்ல இருக்கிற மாதிரி தான் கூடுதலா மரங்கள். வேற எல்லாம் ஸ்ரீலங்கால எல்லாம் நாங்க காட்டுக்கு ஏன் போவோம்டா, பாலப்பழம், வீரப்பழம், முழுவிந்தம்பழம், கூழாப்பழம். அங்க கூடுதலா காடுகளுக்கு இது தானே போறோம், பழங்கள் அதுகள் வெட்டுறது. நான் இங்க குளிக்கிறக்கா ஆத்துக்கு வரோம். அங்க குளிக்கிறேன்டா குளத்துக்கு தான் போவோம். பாருங்க, இது இங்க ஆட்களுக்கு பொழுதுபோக்குக்காண்டித்தான் இந்த இதுகள் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. மெயினா இந்த பொழுதுபோக்கு இருக்கணும். இதுல பாருங்க, நாய் கொண்டு வராங்க. இது விடியேறன்ற அப்ப விடிய காலம் மேல ஆட்கள் நடந்து நாயும் கொண்டு போறாங்க. பாத்தீங்களா எப்படி நாயண்டு. ஆனா இந்த நாய் நான் அங்க பில்லா மார்க்கெட்ல கேட்டேன்னா இந்த குட்டியே $3000 சொல்றாங்க. 3000 சொன்னா ஸ்ரீலங்கன் காசு கிட்டத்தட்ட 9 லட்சம், 9 லட்சம். ஆனா இப்ப குட்டிக்கு அந்த விலையண்டா
இதுக்கு இப்ப பராமரிக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு சில வரும். இப்ப சாப்பாடு ஏண்டா இதுகளுக்கெல்லாம் எங்கட சாப்பாடு சாப்பிடாது. அது நாய்க்கா டோக்குக்கான்னு சொல்லி சாப்பாடு விற்கிறாங்களே. இங்க இதுல வந்து மரங்கள் அறுத்து போட்டுருக்கு. இதுல பாதை இருந்திருக்கு. பாறை மரம் விழுந்தபடியா இது மழை காலங்கள்ல வரையில மழை காலத்துல வரல. ஆனா கூடுதலா இப்ப விண்டர் ஸ்டார்ட் ஆயிட்டா பிறகு வராங்களாக்கு. இதுல பாருங்க கல்லு பாறை ஒன்று இருக்கு. அப்படியே நாங்க உள்ளுப்புறம் கீழே பாருங்க எவ்வளவு அந்த பள்ளத்தாக்கு மாதிரி எல்லாம் இருக்கு. நாங்க வந்து இப்ப இந்த ரிவரை பார்த்துட்டு இதுல இருந்து 8 மினிட்ல இன்னும் ஒரு ரிவர் இருக்கு, அதை நாங்க பார்ப்போம். ஆனா அது வந்து என்னுடைய மற்ற வீடியோல தான் வருது. இதுல ஆக்கள் நடந்து போய் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விடிய வந்து பொழுதுபோக்குக்காண்டி ஆக்கள் போய் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்குதுன்னு சொன்னா, நாங்க மார்னிங்கே வந்து வந்துட்டோம். அப்ப இப்ப உள்ளுக்கு வந்து குழுவுலாண்டு இருக்குது காட்டுக்குள்ள. பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல முன்னுக்கு நடந்து போய் கொண்டிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாம் வந்து என்னுடைய வீடியோல நீங்க தொடர்ந்து பாருங்க. அமெரிக்கால இருக்கிற 50 மாநிலத்துக்கு நான் வந்து போவேன். அதை வந்து நான் உங்களை வீடியோவே போடுவேன். முதல் வந்து ஜோர்ஜியாவில் இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாமே நான் உங்களை சுற்றி காட்டுவேன். அதுக்கு பிறகு வந்து மற்ற மாநிலங்களுக்கும் போய் வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுவேன். அப்படியே நாங்கள் ஆத்து கிட்ட போயிட்டு தொடருவோம், வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வந்து இதுல ஒரு தடி இருக்கு. அப்ப சேலஞ்ச் பண்றதுக்காண்டி எங்கட வியூவர்ஸுக்காண்டி நான் வந்து முதல் தடவை போறேன். ஆனா இது வந்து நான் வந்து அங்கே எல்லாம் இப்ப இதை விட மெல்லிய தடியிலேயே நடந்து போயிருக்கேன். இது வந்து நார்மல் விஷயம் தான். பார்ப்போம், ட்ரை பண்றேன் உங்களுக்கு. ஏன்னு சொன்னா இன்னும் ஒரு ரிவர் ஒன்று பார்க்க போகணும். இதுலயே விழுந்து இதாகிட்டா பிறகு வந்து கஷ்டம். அப்படியே முன்னுக்கு வந்து காட்டு. முன்னுக்கு வந்து என்னுடைய பேஸ் ரியாக்ஷனை வந்து எங்களுடைய வியூவர் எல்லாருமே பயப்பட்டவங்க. நான் வந்து துணிஞ்சு போய் கொண்டிருக்கிறேன். பேர் எல்லாமே வந்து வியூவர்ஸுக்காண்டித்தான். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காண்டி நான் வந்து சப்ஸ்கிரைபருக்காண்டித்தான் நான் வந்து இதை செய்கிறேன்னு சொன்னா வேற சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகே அப்படியே ஆத்துக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணும். இருக்காது இது நடந்து. ஓகே இப்போ நாங்கள் வந்து இது வந்து வாரகத்தான் போட்டிருக்கு. இப்ப நாங்க வந்து உள்ளுக்கு வந்துட்டு சுசாந்த் எப்படி இருக்குது ஆறு? இதால நான் நினைக்கிறேன் தண்ணி ஓடி இந்த காட்டு தண்ணி எல்லாம் இதால ஓடி வந்தான் இதோட செலக்குது. இறங்கி சும்மா 2ல
இதுக்குள்ள இந்தியால போய் இது இறங்குற மாதிரி இல்ல, இறங்கினாலும் வரையல அது போல. ஓகே நாங்க அப்படி ஏ என்னன்னு தெரியாது, புதையில தெரியாது. இதால தான் இந்த ஓடுது. இது வந்து சொதக்குச்சி ரிவர் என்று சொல்றாங்க. இதுல குளிக்கலாம் ஒரு இடம் இருக்கு. அப்ப நாங்க வந்து மற்ற ரிவர் போவோம். இருக்குது. நாங்க ரோன் பாதையில ஓகே அதால போய் பார்ப்போம். ஓகே அப்படியே இதெல்லாம் இதுல வந்து எல்லாம் அடிச்செல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனா இது வந்து பாருங்க, அந்த மேல கீழால தண்ணி ஓடுறபடியா சின்ன பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. என்னப்பா இருக்கு? சாயா காளான் அந்த பூவத்து பா அதே காட்டு. இந்த பூ வந்து ஸ்ரீலங்கா என்ன பூ? 6வது வீடியோ பாக்குற நீங்க இது என்ன பூன்னு சொன்னா தெரிஞ்சா அதை கமெண்ட் சொன்னேன். அப்ப இதுல நாங்க இந்த வீடியோ எடுத்தோன்னா இதுல பாருங்க, போட்ல ஒருத்தன் பாடுறார். நான் நினைக்கிறேன் மீன் பிடிக்க போறான் போற இடம். இங்க வந்து பொழுதுபோக்கா வந்து அந்த மீன் பிடிப்பாங்க. அப்ப வந்து போட் ஒன்று, சின்ன போட் ஒன்று வண்டி போய்கொண்டு இருக்கேன் பேரு. இந்தியால பாருங்க, நல்ல அங்கால எல்லாம் அந்த பாறை கல் இருக்குது, மரங்கள் மேல நிக்குது. அப்படியே பாருங்க, நல்ல வியூஸ்க்கு நல்லா இருக்கு. நாங்க அப்படியே கண்டினியூவா இந்தியால போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த மாதிரி. நாங்க வந்து அந்த பக்கம் போனாங்க தானே, அந்த பக்கம் வந்து ஒரேஞ்சம் காடாயம், அங்கால ஆக்கள் வந்து சும்மா போய் வரலாம். ஆனா இந்த பக்கம் தான் நீங்க பாருங்க, இங்க இதுல வந்து போட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சின்ன படிகள் எல்லாம் குளிக்குதல் பாருங்க. அந்த பக்கம் கூடுதலா வந்து இங்க வந்து வெள்ளக்காரர் தான் கூடுதலா வராங்க. இந்தியால பாருங்க நல்லா இருக்கு இடம் பாருங்க. இதுக்க வந்து குளிக்கிறேன்டாலும் குளிக்கலாம். இப்போ இந்தியால பாருங்க அந்த லைவ் ஜாக்கெட் லாங்கர் ஸ்டேஷன் இருக்கு. அதாவது நீங்க வந்து இந்த குளத்துல போய் குளிக்கிறேன்னு சொன்னா இதுல வந்து அந்த ஜாக்கெட்டை போட்டு கொண்டோம்னா சேஃப்டிக்காண்டி தான். இந்த கீழே இறங்குறக்கெல்லாம் படிக்கட்டு எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. இதுல வந்து குளிக்கிறேன்டா குளிக்கலன்னா இந்த மண்ணெல்லாம் நல்லா இருக்குது பாத்தீங்களா. இந்த மண் வந்து இந்த காலில் இரண்டாவது வடிவா இருக்கு. இதுல வந்து பாருங்க, அந்த வெள்ளைக்காரர் வந்து இருக்கிறாங்களா, அதுல நாயை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் நல்லா இருக்கு, இந்த பக்கம் காட்டு நல்லா இருக்குப்பா. நீங்களும் வந்து ஜோர்ஜியாவில் இருக்கிறீங்கண்டா வந்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே கீழே இறங்கி அந்த அதால வந்து காட்டல கூடுதலா நாய் கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்க. இதுல நாய் ஒன்று கொண்டு போறாங்க.
நல்லா இருக்குது. துக்கா துசாந்த் எப்படி இருக்குது? ஆ அங்க வியூவர்ஸ் கேமரா பார்த்து நாய் வந்து ஸ்விம்மிங் பண்ணுது. இந்த மற்ற நாயம் ஓடுவேன். ஆனா அதை நீந்துமா அதே பழக்கம். ஓகே அந்த குட்டி மீன் நிறைய இருக்கு. பச்சை மீன் மாதிரி வேறங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுல வெள்ளைக்காரர் தான் கூட வந்திருக்கிறாங்க. போட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க அழகா இருக்குது வியூவர்ஸ். நீங்களும் வந்து ஜோர்ஜியாவில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா யாராவது வந்து ரிவரில் வந்து பார்க்கணும் குளிக்கணும்னு சொன்னால் வந்து போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. துஷாந்த் எப்படி இருக்குது? இப்போ வந்து மார்னிங் என்ற வழியாக கொஞ்சம் தண்ணி வந்து குளிருது. இதுல பாருங்க சிப்பி ஒன்று கீழே இடந்துடுத்துறாங்க. நல்லா இருக்கு பாருங்க, நல்ல வடிவா இருக்குது. அப்ப வந்து நாங்க இந்த ஆத்தை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ரிவருக்கு போக போறோம். அது வந்து என்னுடைய மற்ற வீடியோவில் தான் வரும். இந்த வீடியோவில் இந்த ஆத்தை நாங்கள் பார்த்துட்டோம். எப்படி இருக்கிறது என்ன மாதிரின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க எப்படி இருக்கு. இங்கே வந்து குளிக்கிறேன்டா குளிக்கலன்னாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. பாருங்க எப்படி அழகா இருக்கு. இதுல பாருங்க வந்தாங்க. அப்ப வந்து சிப்பி பொறுக்கி கொண்டு எவ்வளவு சிப்பி பொறுக்கிட்டு? நான் ஒரு 50 பொறுக்கிட்டேன். இதை பொறுக்கி என்ன செய்ய போறேன்னா பூச்சாடி இருக்குல்ல, அதுல இதை போட்டுட்டு ஒட்டி 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 சாடி ஒன்று மேக் பண்ண போறேன். மேக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே, மேக் பண்ணிட்டு நான் வந்து அதை இந்த வீடியோல காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு, அழகா இருக்குது பாருங்க. இதுல பாருங்க சிப்பி பொறுக்கு நாங்க வச்சிருக்கிறோம். இதை வந்து போத்தல்ல ஒரு டிசைனா செய்ய போறோம். நாங்க வந்து நாங்க நிறைய வெள்ளைக்காரர் வந்திருக்கிறாங்க. இப்ப வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏண்டு அங்கால பாருங்க, அங்கால போட்டுகள் எல்லாம் ரெண்டு பின்னு பாருங்க. நல்ல மலை மலை பாறைகள் எல்லாம் இருக்கு. இங்கால பாருங்க ஆக்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய வெள்ளைக்காரர். அப்போ வந்து நாங்க துக்காட்ட கேட்டு போவோம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இடம். வண்டிங்கண்டா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நாங்கள் வந்து ஏர்லியாக வந்தபடியா இப்போ தான் நாட்கள் வந்துருக்குறாங்க. ஏ சூப்பராக இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இடமெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ நீங்களும் யாராவது ஜோர்ஜியாவில் இருக்கிறீங்கன்னா வந்தால் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.